சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், காரிய கமிட்டி உறுப்பினர்கள், மேனாள் மாநில தலைவர்கள், மேனாள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அவர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். நேற்று சனிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிய காணொலியை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ்நாடு காங்கிரஸ்ல கடந்த ஒரு 2-3 மாசமா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா, அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து தாவேகாவுடன் இணையுமா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தது ஏன், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் தலைவர்கள் முழக்கமிடுவது ஏன், இது போன்ற கேள்விகள் வந்து நிறைய ஒரு ஸ்பெகுலேஷனை கொண்டு போச்சு. அந்த ஸ்பெகுலேஷனுக்கு வந்து ஒரு கிரெடன்ஸ் கொடுக்குற விதமா காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை தடை செஞ்சாங்க. சிபிஎஃப்சி அதை ரிலீஸ் பண்ண முடியாம அதற்கு சப்போர்ட் பண்ணாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் கடந்த வாரம். அப்பொழுது கூட அவர் ஜனநாயகனை பற்றி பேசினாரே தவிர வேற எந்த விஷயங்களையும் பேசவில்லை. ஜனநாயகன் படத்தை தடை செய்வது வந்து தமிழ் மக்கள் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் விடுக்கப்பட்ட தாக்குதல் என்று திரு ராகுல் காந்தி பேசினார். அதற்கு திமுகவினுடைய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங், ஐடி விங் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. பட் திமுக தலைவர்கள் யாரும் பெருமளவில் அதை அப்ஜெக்ட் பண்ணல. ஸோ அந்த பேக்ட்ராப்ல தான் இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா பார்க்கப்பட்டது. அந்த மீட்டிங்ல நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைத்த தகவல்களின்படி 42 காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், முன்னாள் தலைவர்கள், 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திரு ப சிதம்பரம் மற்றும் ஏஐசிசி செக்ரட்டரிஸ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு 42 பேரை வந்து நேற்று அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. மீட்டிங்குடைய பிகினிங்ல வந்து மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ராகுல் காந்தியினுடைய கருத்து ரொம்ப சுருக்கமா இருந்ததுன்னு சொன்னாங்க. திரு மல்லிகார்ஜுன கர்கே பேசும் பொழுது நிறைய கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்கணும். கூட்டணி பற்றின விஷயங்களை பேசுவதற்கு ஹைகமாண்ட் இருக்கிறது, அதாவது காங்கிரஸ் தலைமை இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த 42 தலைவர்களும் தனித்தனியாக திரு ராகுல் காந்தி அவர்களுடனும் திரு மல்லிகார்ஜுன கர்கேவுடனும் பேசி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் எல்லாருமே 4.5 மணி நேரம் அந்த டிஸ்கஷன் ஆனது நீண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரையா தனியா கூப்பிட்டு பேசும்போது அதில் வெளிவந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான அவசியம் இல்லை, அதற்கான நேரமும் இது இல்லை. ஆனால் திமுகவிடம் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எம்எல்ஏ சீட்ஸ் மட்டும் இல்லாம எம்எல்ஏ சீட்ஸ் வந்து கடந்த முறை 25 தான் கொடுத்தாங்க, ஆனா 18 ஜெயிச்சோம். ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, 2011 இருந்து காங்கிரசினுடைய எண்ணிக்கைகள், தமிழ்நாடுல காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற எண்ணிக்கை, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. 2011 63 சீட்ல நின்னோம், 2016 41 அது குறைஞ்சுது, இப்போ 2021 25 குறைஞ்சிருக்கு. அந்த 25 இப்ப வேண்டாம், ஒரு 30-35 சீட்டாவது வேணுங்கிறது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையும் அதுதான். அதனுடைய லாஜிக் என்னன்னு சொல்றாங்கன்னா, 40 சீட்டு வாங்கினோம்னா ஒரு 30-35 சீட்டு ஜெயிக்கலாம். ஸோ 35 சீட்டு ஜெயிச்சோம்னா எவ்ரி 2 இயர்ஸ், ஒவ்வொரு 2 வருஷமும் ராஜ்யசபாக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒரு 30-35 பேர் இருந்தாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை நம்பாமல் அவங்க வந்து அவங்களுடைய லீடர்ஸை வந்து எலெக்ட் பண்ணலாம். எவ்ரி 2 இயர்ஸ், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தமிழ்நாட்டில இருந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சீட் ஷேரிங் டாக்ஸை வந்து நீங்க வந்து கொண்டு போங்க, இப்படிப்பட்ட எண்ணிக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக அந்த
ஆலோசனை கூட்டத்தில் வைக்கப்பட்டது. அதன் பிறகு என்னன்னா, திமுக கடந்த முறை வந்து அவங்க அதிகப்படியான சீட்ஸ் நிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு லாஜிக், அவங்க சொன்ன லாஜிக் என்னன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தோம்னா பாஜக எங்களை இருக்க விட மாட்டாங்க, அதனால எங்களுக்கு 170 சீட்டுக்கு மேல நாங்க நிக்கணும், அதனால நீங்கெல்லாம் குறைந்த சீட்ல நில்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க 133 எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களாலையும் ஒரு 50 சீட்டு ஜெயிக்க முடியல. அதுல இருந்து ஒரு 10 சீட்டாவது நமக்கு வாங்குங்க, நாம ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. பெருமளவுல வந்து காங்கிரஸ்க்கு வந்து லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல கூட அவங்க வந்து காங்கிரஸ்க்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கல. பிரதிநிதித்துவமே இல்லாம இருக்குது காங்கிரஸ்க்கு. கீழ் மட்டத்துல, மாவட்ட அளவுல, வட்டார அளவுல, யூனியன் லெவல்ல, ஒன்றிய அளவுல வந்து ரெப்ரசன்டேஷனே, பிரதிநிதித்துவமே இல்லாம இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் திமுகவிடம் கேட்டு பெறுங்கள். கேடர்ஸ் வந்து எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்ன, இது நம்ம வந்து திமுகவுக்கு பெருமளவுல திமுகவுக்கு வந்து நாம வந்து நம்மளுடைய வாக்குகளை கொடுத்தோம், உழைச்சோம், ஆனா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தலைவர்களுடைய கருத்தாக நேற்று இருந்தது. அதன் பிறகு சொன்னவர்கள் என்னன்னா, நீங்க கேட்டு பெறும் போதே சீட்ஸ் நிறைய கேளுங்க. இன்னொன்னு, காங்கிரஸ் கேடர்ஸ்க்கு மரியாதை வேணும். நம்ம ஒரு அலையன்ஸ் அப்படின்னும் போது எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அலையன்ஸ் உருவாகுது. 2 கை சேர்ந்தாதான் தட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கை தட்டுறது மாதிரினா எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த அலையன்ஸோட விக்டரி. ஸோ அதை டிஎம்கே புரிஞ்சுக்கணும். அதை வந்து டிஎம்கேக்கு புரிய வைங்க. இது போன்ற விஷயங்கள் தான் இந்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஒரு சிலர் பேர் வந்து விஜயோட கூட்டணிக்கு போலாமா, நாம ஏன் தாவேக்காவோட கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது வந்து ரொம்ப குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பீப்புள் தான் அதை கேட்டிருக்கிறாங்கன்ற தகவல் இருக்கிறது. பட் பெரும்பான்மையானவர்கள் வந்து இல்லை, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு இது நேரமும் கிடையாது, இது காலமும் கிடையாது. ஆனா திமுக கிட்ட காங்கிரசினுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். எங்களால ஒரு சில விஷயங்களை கேட்க முடியாது. ஒரு ஃப்ராங்க் டிஸ்கஷன் டிஎம்கே லீடர்ஷிப் கிட்ட பண்ணுங்க, பண்ணிட்டு நம்ம கட்சிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டு பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு ப. சிதம்பரம் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர், தமிழ்நாடு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டா டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. இந்த அலையன்ஸ்னுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு, எப்படி இந்த அலையன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு இது வரைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய எம்பிஸ் வந்து பேசும்பொழுது, அந்த 1-on-1 டிஸ்கஷன்ல பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலையன்ஸ் வந்து வின்னிங் அலையன்ஸ், 2004 இருந்து பெருமளவுல இந்த அலையன்ஸ் வந்து வின் மட்டும்தான் பண்ணியிருக்குது. இன்னொன்னு, ஒருவேளை நாம வந்து தாவேகா கூட்டணியோ இல்ல திமுக கூட்டணியிலோ அது விலகி விட்டால் அது வந்து அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரும் பிளஸ்ஸா போயிடும். நிறைய ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகுறத நாம ப்ரிவென்ட் பண்ணணும். நம்மளுடைய கட்சியினுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி டிஎம்கே கிட்ட கேளுங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம டிஎம்கே கிட்ட கேட்போம். டிஎம்கே வந்து அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம டிஎம்கே கிட்ட பேசி டிஎம்கே கிட்ட நாம் அந்த விஷயங்களை சொல்லி அதை கேட்டு பெறுவோம். ஒரு கூட்டணியில டிஎம்கே வந்து 2004 2009 அவங்க காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூபிஏல இருந்த போது அவங்க எப்படி கேட்டு பெற்றாங்களோ அதே போன்று நாமளும் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறதும் ஒரு பெரும்பான்மை கருத்தாக இருந்திருக்கிறது. ஸோ இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ட்வீட் போட்டது, அதாவது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களினுடைய ட்வீட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டினுடைய கடன் சிச்சுவேஷன், அதாவது அந்த டெட் பத்தி பேசி அது வந்து ஒரு பெரும் விவாத பொருளானது. திரு ப. சிதம்பரம் போன்ற பெரிய எக்கனாமிஸ்ட் பிளஸ் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர்ஸ் கூட அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசனை வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருக்க கூடாது. ஸோ அந்த ட்வீட்டை பற்றியும் நேற்று வந்து அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் போடப்பட்டது, ஏன் ஒரு சில தலைவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு எதிரான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீர்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் பொதுவெளியில பேசலாமா அப்படிங்கிற கேள்வி அந்த மீட்டிங்ல எழுந்திருக்கு. அது தலைவர்கள் கேட்டாங்களா இல்ல இங்கிருந்து போன எம்பிஸ் எம்எல்ஏஸ் கேட்டாங்களா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இல்லை. பட் அந்த மீட்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷனா இருந்தது அப்படிங்கிறது தான் தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இப்போ இதுல இந்த மீட்டிங்ல இருந்து வந்த ஒரு கிரக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடனான கூட்டணி தொடர்கிறது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப காங்கிரஸ் தலைவர்களுடைய
என்னென்ன டிமாண்ட்ஸ் இவங்க சொன்னாங்களோ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பற்றி இப்ப பேசுவாங்களா இல்ல தேர்தலுக்கு பிறகு பேசுவாங்களா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லை. பட் அந்த விஷயத்தை நிச்சயமாக பேசியாக வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சியில் பங்குன்னும் போது ஒரு கார்பரேஷன், ஒரு வெல்ஃபேர் போர்டில் சேர்மனாவது இருக்கணும், இல்லை யூனியன் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இது போன்ற விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஹைகமாண்ட் டிஎம்கே கிட்ட நிச்சயமா பேசி ஆகணும். வேற வழி கிடையாது. எங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும். ஸோ இப்போ என்ன காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்கன்னா, நிச்சயமா இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ டிஸ்கஷன் டேபிளுக்கு இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் போகும்போது அங்கதான் இதை டிசைட் பண்ணுவாங்க. டிஎம்கேவும் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பாலிசியில இருக்கணும். எங்க கிட்ட இருந்து அவங்க எங்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு வருது, அவங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வருது, இல்லைன்னு யாரும் சொல்ல. ஆனா எங்களையும் ஓரளவுக்கு அவர்கள் மதிக்க வேண்டும். எங்களுக்கும் எங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி டிஸ்கஷன் டேபிளுக்கு வரும்பொழுது அங்க என்னென்ன நடக்க போகிறது, அங்க டிஎம்கேவும் காங்கிரஸும் என்ன பேச போறாங்க, எப்படிப்பட்ட ஒரு டீல் அவங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமா அதிகப்படியான சீட்ஸ் கேட்கணும். இன்னொன்று, காங்கிரஸ்காரர்களுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் மரியாதை டிஎம்கே கிட்ட டிமாண்ட் பண்ணணும். ஏன்னா ஜெயிச்ச பிறகு அவங்க எல்லாரையும் மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் பெருமளவில் எல்லாருடைய குறையாகவும் இருந்திருக்கிறது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தலைவர் சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைங்க, புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் இனிமே இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதாங்கிற கேள்வி எல்லாம் எழும். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் அந்த கூட்டத்திலிருந்து வெளிவந்திருக்கு. அதன் பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் யாரும் ட்வீட் போடக்கூடாது, யாரும் அலையன்ஸுக்கு எதிரான விஷயங்களை பேசக்கூடாது, அலையன்ஸ் பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கே விஷயங்கள் புரிந்திருக்கிறது. அதாவது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த ட்வீட் போட்டது, விஜய்க்கு ஆதரவா பேசினது, இது போன்ற விஷயங்கள் கூட்டணியில ஒரு சின்ன ஸ்ட்ரெயினை கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரெயினை அகில இந்திய தலைமை களைவதற்கான முயற்சிகளை எடுக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லா டிசிஷனையும் ஹைகமாண்ட் எடுப்போம். நாங்க கூட்டணியோட டிசிஷனை எடுத்து உங்ககிட்ட சொல்லுவோம், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அது வரைக்கும் யாரும் பேசாதீர்கள், யாரும் எந்த கருத்துக்களையும் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அவங்க இன்விடேஷன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இன்விடேஷன்ஸ்லாம் இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா பொதுக்குழுவில் பேசி அது ஏதாவது புது கன்ஃபியூஷனை உருவாக்கிடுமோன்றதுக்காக இவங்க பொதுக்குழுவும் இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்கலா திமுக கூட்டணியில காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வரும் வாரங்களில் மிக தெளிவாக நமக்கு புலப்படும்.